ஆடும் களத்திலும் போர் திறத்திலும் சாதிக்க பிறந்தவள் நீ என்று உங்களுக்கும் எழுதுவோம் ஒரு வீர சரித்திரம். இதோ விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் பேச வராங்க அம்ருதா, 6th ஸ்டாண்டர்ட் மாணவி. அன்னையாய் தந்தை அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடர் ஏற்றும் ஆசான்களை வணங்கி என்னுரையை தொடங்குகிறேன். சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்னும் தலைப்பில் தான் நான் பேச வந்துள்ளேன். இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட எண்ணற்ற தியாகிகளின் வரிசையில் தமிழகத்திற்கு எப்பொழுதும் ஒரு சிறப்பிடம் உண்டு. அதிலும் தமிழக பெண்களின் பங்கு போற்றுதற்குரியது. வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் தன் கணவர் முத்துவடுகநாதரை கொன்றுவிட்டதை கண்டு வெள்ளையர்களை வென்று வஞ்சம் தீர்ப்பேன் என்று சூளுரைத்தார் வீரமங்கை வேலுநாச்சியார். தன் சொத்தை விற்று சுதந்திர போராட்டத்திற்கு செலவிட்டு தென்னகத்தின் ராணி என அழைக்கப்பட்ட கடலூர் அஞ்சலி அம்மாள் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண் ருக்மணி லட்சுமிபதி. வெள்ளையனே வெளியேற இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். தேவதாச முறை ஒழிப்பிற்கு காரணமாக இருந்த மூலவர் ராமாமிர்தம் அம்மையார். சிறை சென்றாலும் சிறைச்சாலையை கல்வி சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய அம்புதம்மாள். இவர்கள் மட்டுமல்லாது மதுரை சொர்ணதாம்பாள், மதுரை KP ஜானகி அம்மாள், நீலாவதி போன்றோரின் பங்கும் போற்றுதற்குரியது. வணிகம் புலியை முரத்தால் விரட்டிய வீரப்பெண்கள் பரம்பரையில் வந்தவர்கள் இவர்கள். முதல் நாள் போரில் தந்தை இருந்துவிட, அடுத்த நாள் போரில் தன் கணவன் இருந்துவிட, அன்றைய போருக்கு தன் மகனின் கையில் வாளை கொடுத்து போருக்கு செல் என்று சொன்ன புறநானூற்று தாயின் வழி வந்தவர்கள் இவர்கள். சுதந்திரம் வேண்டும் என்று பாரத பெண்கள் அன்று ஆண்களுக்கு எதிராக நின்று போராட்டம் செய்தனர் என்று போராடி நின்றனர் பல திங்கள். சுதந்திர ஒளியை காட்டிய கண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்கள். சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம் நாங்கள். நன்றி.